பிகன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். விருச்சக லக்னத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சக லக்னம் நம்ம வாழ்க்கையில் இந்த லக்ன பலனுக்கு எதுக்காக நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, என்ஜான் உடம்புக்கு சரசு தாங்க பிரதானம். நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், நம்மளுடைய சிந்தனை, முக்கியமாக நம்மளுடைய யோசனை திறனை பிரதிபலிக்கக்கூடிய மூளைங்கிறது தலையில தான் இருக்குது. அதனால நம்ம உடம்பு இந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் யார் அப்படின்னா அந்த மூளை தான். அதனால அந்த லக்னம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோலராக செயல்படக்கூடியது. அந்த லக்னத்தை வச்சு நம்ம செயல்படக்கூடிய அந்த பலன்கள் மட்டும்தான் நமக்கு 100% பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த லக்னம் ஒரே லக்னமாக இருக்குமா நம்ம பிறக்கும்போதுலேருந்து வாழ்நாள் முழுமைக்கும் அப்படின்னா இல்லை. அந்த லக்னத்தினுடைய தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆரம்ப புள்ளி மட்டும்தான் நம்ம இப்போ எங்கே ஜனிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பிறப்பு லக்னம் சொல்லும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாதைகளாக நம்ம இன்னைக்கு சென்னையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அது சென்னையிலேயே இருக்கா, இல்லை ஏன் இப்போ இந்த லக்னம் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் லக்னத்தை மாற்றி பலன் எடுக்கிறீங்க, லக்னம் ஏன் நகருதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம அந்த காலத்தில் ஒரே இடத்துல ஒரு மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலைகள், ஒரே ஒரு சூழ்நிலை மாற்றம் இல்லாத ஒரு நிகழ்வுக்குள்ளே இருந்தாங்க. அப்போ லக்னத்தை மாற்ற வேண்டிய அவசியமே ஏற்படலை. அவங்கள சுற்றி ஒரே நிகழ்வாக தான் இருக்கும். சொந்தம் ஒரு கல்யாண விசேஷம்னா கூட அந்த ஊருக்குள்ளே கொடுத்து அந்த ஊருக்குள்ளே எடுத்துக்குவாங்க, அடுத்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு நாளில் 9 நாடுகளை கூட நம்மளால் சுற்ற முடியும். அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நம்ம இன்றைக்கி காலையில் சென்னையில் இருக்கோம், மத்தியானமே நம்ம திருச்சிக்கு போகலாம், நைட்டு நம்ம கன்னியாகுமரி கூட போயிடலாம். இப்படி வெவ்வேறு மாவட்டங்களை நம்ம கடந்து கிராஸ் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் லக்னம் அப்படிங்கிறது நமக்கு மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு மாற்றம் அப்படிங்கிறது லக்னத்தின் பலன்களை வச்சு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மாறக்கூடிய அட்சய லக்னத்தை நம்ம பலன்களுக்காக எடுத்துக்கிறோம். இந்த விருச்சக லக்னம் இப்போ அட்சய லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி நான் விருச்சகம் அட்சய லக்னம்னு தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் நம்ம பொதுவுடைமூர்த்தி சார் போட்டிருக்காங்க. அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரில் இந்த ஏஎல்பி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை உள்ளிடும்போது உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத அதை காமிச்சு கொடுத்துரும். விருச்சக லக்னம் ஏஎல்பின்னு இருக்குன்னா இந்த பலன் உங்களுக்கானது. இந்த விருச்சகத்தில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு விஷ ஜந்து. விருச்சகம்னா என்ன, அதனுடைய சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? தேல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேலுக்கு விஷம் எங்கே இருக்கும்? கொடுக்கில் தான் இருக்கும், கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. நல்லா அது செவனேன தேல் நல்லா கவனிச்சு பாருங்களேன். தேவையில்லாமல் ஒருத்தங்களை காயப்படுத்தவே படுத்தாது. அது பாட்டுக்கு அது செயலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனால் அவங்கள யாராவது டச் பண்ணாங்க, வம்புழுத்தாங்கன்னா கொட்டாமல் விடவே விடாது. அதுதான் அவங்களுடைய குணம். என்கிட்ட வராத வரையும் நான் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் வரமாட்டேன், வந்துட்டின்னா உன்னைய சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த விருச்சகத்தினுடைய குணம். செவ்வாய் தான் அதனுடைய அதிபதி. அந்த செவ்வாயே 6வது வீட்டிற்கும் அதிபதிங்கிறதுனால பிரச்சனைக்குள்ளே தான் இவங்க வாழ வேண்டிய சூழ்நிலைகளே அமையுது. பிரச்சனை இல்லாமல் இவங்களால இருக்கவே முடியாது. விருச்சக லக்னம் இருக்காங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், நோய் பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்குகள் பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகள் கூடவே பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதனாலேயே நாங்கள் என்ன சொல்லுவோம், விருச்சக லக்னம் படிக்கிற காலத்தில் வந்ததுன்னா பிரச்சனைகளை வேலையாக கொண்ட தொழிலுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி விருச்சக லக்னம் இப்போ நடக்குது. எந்த வயசில் வேணாலும் விருச்சக லக்னம் உங்களுக்கு நடக்கலாம். அப்படி நடக்கும்போது இந்த விருச்சக லக்னம் கடனை அதிகப்படுத்தும், நோய்களை அதிகப்படுத்தும், வம்பு வழக்குகளை அதிகப்படுத்தும். அதனால ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். அனாவசியமாக அடுத்தவங்களுடைய நிகழ்வுகளுக்குள்ளே தலையிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. வருமானத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச படிப்பு, மனசுக்கு பிடித்த வருமானம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம் குரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த விருச்சகத்தில் காலபுருஷனுக்கு இது 8வது வீடு இல்லையா? மறைஞானத்தை போதித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. ஜோதிடம் படிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அருமையாக வரும். அதே நேரத்தில் ஒரு தனக்கு தெரியாத விஷயத்த அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதன் மூலமாக, இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு டியூஷன் சென்டர் நடத்தலாமா? கண்டிப்பாக நடத்தலாம். ஒரு கவுன்சிலிங் ஆஃபீஸ் நடத்தலாமா? கண்டிப்பாக நடத்தலாம். ஒரு மனநல மருத்துவராகக்கூடிய தகுதி இருக்கா? நிச்சயமாக உண்டு. ஒரு மகப்பேறு மருத்துவராகக்கூடிய தகுதி உண்டா? ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே இந்த விருச்சகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ வாயை வச்சு வருமானம் அப்படிங்கிறதும் இருக்குது,
பிடிச்ச துறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. அவங்களுக்கு ஆல்ரெடி குலதெய்வத்தினுடைய பேரை சொன்னாலே போதும், அவங்க குலதெய்வம் ஓடி வந்து நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2வது வீடே குருவுடைய வீடு, 5ம் குருவுடைய வீடு தான். இப்போ இந்த 2, 5 குரு, 2ங்கிறது பேச்சு, 5ங்கிறது குலதெய்வம். குலதெய்வத்தை பற்றி பேசுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும், கூடவே வரும், உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்தளவில் குலதெய்வம் கூடவே இருந்து துணை பெறக்கூடிய ஒரு லக்னமாக மாறும். அதுக்கு முன்னாடி துலாம் லக்னத்தை நீங்கள் குலதெய்வம் கும்பிடலையா, விட்டுடுங்க. இந்த விருச்சிக லக்னத்தில் கும்பிடுங்க, அது உங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இந்த விருச்சிக லக்னம் போகும்போது ஒரு துறையில் இருந்தாங்கன்னா இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன துறைன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமானது. இந்த ரியல் எஸ்டேட், பூமி, இடம், சொத்து, வண்டி, வாகனங்கள் சம்மந்தமான துறைகளில் இவங்க ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அது நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க. அதுவும் அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்னத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்கள் இவங்களுக்கு இடத்தின் மூலமாக, சொத்தின் மூலமாக, வண்டி வாகனத்தின் மூலமாக இவங்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் அவங்களுடைய பூர்வ புண்ணியமும் இவங்களுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்துருக்கோம். இவங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், படிக்கும் போதே காதலிப்பாங்க. அவங்க இவங்களுக்கு விருச்சிக லக்னம் ஒரு 10 வயசுல வந்தால் கூட இந்த பப்பி லவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவு அந்த படிக்கிற வயசுல இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதுவே 30 வயசுல இருக்கா, அந்த 30 வயசுலையும் அவங்களுக்கு அந்த படிக்கும் காலகட்டங்களில் ஒரு விருப்பம் அப்படிங்கிறது ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும். அப்போ அந்த விருச்சிக லக்னம் போகும்போது மனசு படிக்கக்கூடிய இடங்களில் படிப்பை வந்து ரொம்ப லவ் பண்ணி படிப்பாங்க, ரொம்ப ஆத்மார்த்தமாக படிப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்காக படிக்கும்போது காதல்னா படிக்கிற இடத்துல மற்றவங்களை காதலிப்பாங்கல்ல, படிப்பையே காதலிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ரொம்ப பைத்தியமாக இருப்பாங்க இல்லையா, மேக்ஸ்ன்னா ரொம்ப பிடிக்குங்க, மேக்ஸ்ன்னா அவ்வளோ பைத்தியம், சயின்ஸ்னா அவ்வளோ பைத்தியம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க. அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? இவங்களை விட இவங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப நல்லா இருப்பாங்க, அழகாக அம்சமாக இருப்பாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ரொம்ப கடுமையான உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுவே வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் வரணும் வேணும்னு தயவு செஞ்சு தேடாதீங்க. இந்த விருச்சிகத்திற்கு வீட்டுக்கு பக்கத்தில் வாழ்க்கை துணை கிடையாது, தூரமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அவங்களுடைய தீராத பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுதா அப்படின்னா, இந்த விருச்சிக லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது கேட்டை நட்சத்திரம் நடப்புக்கு வந்ததுன்னா எதிர்பாராத நஷ்டங்களும், எதிர்பாராத லாபங்களும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் அவங்களுக்கு உண்டுங்க. அப்போது இந்த கேட்ட நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு தீராத பிரச்சனைகள் மூத்த சகோதரர்களால் உண்டு. இவங்க என்ன பண்ணணும், அக்கா அண்ணன் யாரையும் கூப்பிட்டு பேசாமல் இருக்கணும். அவங்களாலேயே இவங்களுக்கு அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு. தேவையில்லாத பிரச்சனைகளும் அவமானங்களும் அவப்பெயர்களும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, பாக்கியம் நல்லா இருக்குங்க. அப்பா வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசக்கூடியவராக இருந்தாலும் அப்பாவால் ஒரு விஷயம் நல்லது நடக்கும். அப்பாவு மேலே இவருக்கு ரொம்ப பாசங்கள் இருக்குமான்னா கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த நிகழ்வுகள் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. தாராளமாக இவங்க தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் ஈடுபடலாம். இன்னும் சொல்லப்போனால் அரசாங்க வேலைக்காக இவங்க ஏதாவது முயற்சிகள் பண்ணுறாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது 20 to 30க்குள்ளே மட்டும் இருந்தால் மட்டும் அரசாங்க தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு மேலே தாண்டிட்டால் முயற்சி பண்ண வேண்டாம். கால நேரத்தை நீங்கள் வரையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு விருச்சிக லக்னம் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே நடக்குது அப்படின்னா போட்டித் தேர்வுகள் தாராளமாக எழுதுங்க. அது சக்ஸஸ்க்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீராத சிக்கல்களில், இப்போ ஒரு வழக்கு ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு சொத்துக்கான வழக்காக இருக்குது, அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். அது சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் திருமணத்திற்கு அப்புறம் மனைவியோடு சேர்ந்து வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கான அமைப்புகளும் நல்லாவே இருக்குது. திருமணத்திற்கு அப்புறம் ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு உண்டு, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்னும் இந்த விருச்சிக லக்னம் பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான நன்மைகளை நான் எப்போதுமே பெறணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் உங்கள் குலதெய்வத்தை தாங்க நீங்கள் பலமாக பிடிச்சிக்கணும். எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கையை முடிஞ்சு வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த செயலை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். சாதகமான பலன்கள் நிச்சயமாக நிறைய உண்டு. வாழ்த்துக்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.